முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது என்னுடைய வாக்கை நீ முழுசா கேட்டுட்டினா கண்டிப்பா நீ அதிர்ஷ்டசாலியாக மாறி விடுவாய். இத்தனை நாளா உனக்கு நடக்காத விஷயங்களும் உன் வாழ்க்கையில உன்னிடம் வந்து சேராத கிடைக்காத விஷயங்களும் கூட உன் கைகளில் கிடைக்க பெற்று நீ அதிர்ஷ்டசாலியாக மாறுவதற்கான யோகம் வந்துடுச்சு என் செல்வமே. நீ என்கிட்ட கேட்டதை விட இப்போது நான் உனக்கு கொடுக்க போகும் வாழ்க்கை நிம்மதியானதாகவும் நிரந்தரமானதாகவும் இருக்கும். நீ ஒருபோதும் கவலைப்படாத. நான் எப்போதும் உனக்கு துணையாக இருந்து உன்னை பாதுகாப்பேன். உன் கவலைகள் அனைத்தையும் மறந்து நீ மன சந்தோஷத்தோடு வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. நீ தேடி செல்லும் அன்பு நிலையற்றதாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னை அன்போடு தேடி வரக்கூடிய மனிதர் யாராக இருந்தாலும் அவங்களுடைய அன்பை ஏற்றுக்கிறது தான் உனக்கான சரியான விஷயமாக இருக்கும். எப்போதெல்லாம் நீ மனசு உடைஞ்சு வருத்தப்படுறியோ அப்போதெல்லாம் யாராவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உனக்கு தரிசனத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். மனிதன் எப்போதும் தன் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு அடுத்தவங்களை தேடி போகணுன்னு அவசியம் இல்லை. உன்கிட்ட ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சா உன் மனசாட்சியே அதை உனக்கு எடுத்து சொல்லும். அப்படி உன் மனசாட்சி உறுத்துகிற விஷயங்களையும் உன் மனசாட்சி எடுத்துக்காட்டி குத்தி காட்டுகிற விஷயங்களையும் நீயாகவே சரி செஞ்சுக்கிறது தான் உனக்கு நல்லதாக இருக்கும் என் செல்வமே. உன் மனசு என்ன சொன்னாலும் அதை கேட்டு சரிப்படுத்திக்கிட்டு மனசை எப்போதும் அமைதியாக வச்சுக்க பழகு. அமைதிதான் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தும். எந்த அளவுக்கு நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கியோ அந்த அளவுக்கு என் பரிபூரண ஆசீர்வாதத்தால உன் வாழ்க்கை அழகானதாக மாறிவிடும். நீ எதை இழந்தாலும் மீண்டும் அதை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க நான் இருக்கிறேன் என் செல்வமே. நீ ஒருபோதும் யாருக்கும் துரோகம் செய்யவும் வேணாம். யாராவது துரோகம் செஞ்சாலும் அவர்களை விட்டு விலகி போக தயாராகவும் இரு. சில நேரங்களில் சில விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கும்போது அது உனக்கு கஷ்டத்தையும் காயத்தையும் கொடுத்தாலும் கூட அதற்குள்ள மூழ்கி போகாத. உன்னை பலப்படுத்தி பக்குவமாக்குவதற்காக தான் நான் இந்த கஷ்டத்தையும் காயத்தையும் கொடுக்குறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கோ என் செல்வமே. உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கு துணையாக நான் உன் கூடவே இருக்க போகிறேன். பயத்தை தூக்கி எறி. கஷ்டங்களும் துன்பங்களும் வருதேன்னு நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். உன்னை நோக்கி எது வந்தாலும் அதை விலக்கி வச்சு உன்னை காப்பாற்ற உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். நீ என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அது அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன். நான் உனக்கு நிறைய பொறுமையை கொடுத்துருக்கேன். நீயும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் பொறுமையாக இருக்க கற்றுக்கிட்டினா தேவையில்லாத மனவேதனை வராதல்லவா. உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்து தர நான் இருக்கும்போது நீ எப்போதும் மன உறுதியோடு இரு. கண்டிப்பாக நீ தான் ஜெயிக்க போகிற. உனக்கு பக்கத்துணையாக பக்க பலமாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன். இனிமே நீ வருத்தப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க விட மாட்டேன். உனக்கு தேவையில்லாத விஷயங்களை தான் உன் வாழ்க்கையிலேருந்து நான் விளக்க போகிறேன். என்னையே மனசார நம்பிக்கிட்டு இருக்க உனக்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாகிவிடும் என் செல்வமே. உன் துயரங்கள் அனைத்தையும் முடிச்சு வச்சு இனி உனக்கான நல்ல காலத்தை வரவழைக்க போகிறேன். என் பரிபூரண ஆசிங்கிறால உன் குடும்பம் இனி நல்லபடியாக வாழப்போகுது. உன்னை கீழே விழ வச்சவங்க முன்பாக எழுந்து நிற்க வச்சு வாழ வைப்பேன். யார் உனக்கு துன்பம் கொடுத்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா அதுக்கப்புறம் அந்த துன்பத்தை நான் சரி செஞ்சு மிகப்பெரிய இன்பத்தை உன் கைகளில் கொடுப்பேன். ஒவ்வொரு முறை நான் உனக்கு சோதனைகளை கொடுக்கும் போதும் உன்னை காப்பாற்றுறேன்றதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. யார் வேணும்னாலும் குளத்து நீரை கலங்கடிக்க முடியும். ஆனால் அந்த கலங்கிய குளத்தை தெளிய வைக்க அந்த குளமாக முடிவு செஞ்சு குப்பைகளை கீழே தள்ளுனா மட்டும்தான் முடியும். நீயும் அந்த குளத்து நீர் போல உன் மனசில் வரக்கூடிய தேவையில்லாத சிந்தனைகளை கீழே அமுக்கி தள்ளிவிடு என் செல்வமே. நல்ல விஷயங்களையும் நல்ல சிந்தனைகளை மட்டும் உன் மனசில் வச்சுக்கிட்டு தெளிவான குளத்து நீர் போல தெளிவான மனசோடு இரு. உன் மேலே யாராவது அதீத நம்பிக்கையோடு இருந்தாங்கன்னா ஒருபோதும் அவர்களை காயப்படுத்தி விடாதே. பெத்தவங்களை மறந்துட்டு நீ என்னை வணங்கணும் என்னை நம்பணும் நான் சொல்ல மாட்டேன். உனக்கு முதலில் கண்கண்ட தெய்வமாக கண்ணால் பார்க்கும் தெய்வமாக உன்னுடைய பெற்றவர்கள் தான் இருக்காங்க. அவர்களுக்கு உரிய மரியாதையையும் அவர்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடமையையும் முதல்ல செய்.
அவங்க ஏதோ தெரியாமல் செஞ்சிடுறாங்க, அறியாமல் செஞ்சிடறாங்கன்னு சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் பெருசுபடுத்தி சண்டை போடாத. வயசு ஆக ஆக எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரு குழந்தையின் மனநிலையைப் போல சில விஷயங்கள் செய்வாங்க. அதை பார்த்து நீ கோபப்படுவதோ எரிச்சல் அடைவதோ சண்டை போடுவதோ கூடாது என் செல்வமே. ஏன்னா உனக்கும் அவங்க வயசு வரும்போது இதே நிலைமை தான் உனக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உன் பெற்றவர்களுக்கு வயசு ஆக ஆக அவர்களை குழந்தை போல பார்த்துக்கணுன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போதும் அவர்கள் விருப்பத்துக்கு உரிய மரியாதையை கொடு. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க உன்னை அப்படி இப்படின்லாம் திட்டுனது கிடையாது. உன்னை ரொம்ப மதிப்போடும் மரியாதையோடும் தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொஞ்சி பேசி மகிழ்ந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணும்னு திட்டம் போட்டு இப்போ ஓரளவுக்கு நல்லபடியாக வாழ வச்சிருக்காங்க இல்லையா? அவர்களுக்கு நீ செய்யக்கூடிய பதில் எப்படி இருக்கணுன்றத யோசிச்சு செய். இந்த உலகில் வாழும் எல்லாருக்குள்ளும் நான் நிறைஞ்சிருப்பேன். அதுவும் பெற்றவர்களின் ரூபத்தில் நான் முழுவதுமாக உறைஞ்சு நிற்பேன். உன்னை பெற்றவங்க ரூபத்தில் நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு நீ செய்ய வேண்டிய பணிகளை சிறப்பாய் செய்துவிடு. நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, அதுக்கு மறுநாள் என்ன நடக்குமோன்ற அந்த பயமே உனக்கு வேண்டாம். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது இந்த வெற்றிவேல் முருகன் எல்லாவற்றிலும் வெற்றியையே தருவேன்னு நம்பு. எப்போது உனக்கு தேவைப்பட்டாலும் நான் உன் கண்ணு முன்னால் வந்து தரிசனம் கொடுப்பதற்கும் நல்லதை செய்வதற்கும் தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். நன்மையோ தீமையோ அவரவர்கள் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை அவரவர்கள் அனுபவிச்சுதானே ஆகணும். நீ உறவுகளோடு இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும்போது நான் தூரத்துல இருந்து உன்னை பார்த்து மகிழ்ச்சி அடைவேன். ஆனா நீ தனியா நிற்கும்போது சங்கடத்துல இருக்கும்போது நானே உன் பக்கத்துல வந்து உனக்கு உதவி செய்ய வந்துடுவேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. ஒருபோதும் தனியா இருக்கிறோமே நினைச்சு கவலைப்படாத. உன்னால முடிஞ்சதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. அதுதான் நீ எனக்கு செய்யும் தொண்டை விட மிக பெரியது. நீ எனக்கு தொண்டு செய்யணும், சேவை செய்யணும், என் உண்டியல்ல காணிக்கையை அள்ளி கொட்டணும்னு நான் எதிர்பார்ப்பது கிடையாது. நீ எனக்கு என்ன செய்யணும்னு நினைச்சாலும் அதை எளியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் செய்துவிடு. உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே அந்த அமாவாசை இருள் போல காணாமல் போகும். கண்டிப்பா உனக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து அன்பு செலுத்தி ஆறுதலாகவும் நானே இருப்பேன். வாழ்க்கையில என்னால் எதுவுமே செய்ய முடியலையேன்னு கவலைப்படாத. இந்த முருகனின் ஆசீர்வாதத்தோடு முடியாது நீ நினச்ச காரியத்தையும் நான் உனக்கு முடிச்சு கொடுப்பேன். நீ நம்பிக்கையோடு முயற்சி செஞ்சினா உன்னால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை என் செல்வமே. நீ தொலைஞ்சு போன நாட்களையும், அதாவது உன் மனசில் சந்தோஷம் இல்லாமல் நீ கஷ்டப்பட்டு வாழ்ந்த நாட்களையும் உன் துக்கத்துக்குரிய நாட்களையும் சரி செஞ்சு இனி வரப்போகிற நாட்களை இன்பமயமாக ஆக்கி தரப்போகிறேன். வாழ்க்கைனா சில விஷயங்கள் வரும், சில விஷயங்கள் போகும். எது வந்தாலும் எது போனாலும் வாழ்க்கையை வாழ்ந்துதானே ஆகணும். நீ கேட்ட வரத்தை எல்லாம் நான் உன் கைகளில் கொடுக்க தான் போகிறேன். ஆனால் அதற்கு முன்பாக நீ அவசரப்பட வேண்டாம் என் செல்வமே. இந்த உலகம் சில மாயையாலும் சில பொய்யான மனிதர்களாலும் முகமூடி போட்டவர்களாலும் உலகளதாக இருக்கிறது. நீ எப்போதும் முகமூடி போட்ட மனிதர்களையும் நம்பாத, பொய்யானவர்களையும் போலியானவர்களையும் நம்பாத. யாரு உண்மையானவங்க யாரு நல்லவங்கன்னு தெரிஞ்சு அவர்களை மட்டும் உன் பக்கத்தில் வச்சுக்கோ. யாராவது உன்னை திட்டுனாலும் உனக்கு சாபம் கொடுத்தாலும் அதுக்காக நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே. எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்களுக்கு எது சரியோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு மற்றவங்க கெட்டு போகணும், அழிஞ்சு போகணும்னு சாபம் கொடுப்பாங்க. ஆனால் எந்த ஒரு நல்ல மனிதர் அவங்க ஏதோ ஒரு செயலால் மனசு நொந்து போய் அந்த அநியாயம் செஞ்ச நபரை நோக்கி சாபம் விடும்போது தான் அந்த சாபம் மட்டும்தான் பலிக்கும். அதாவது கெட்டவர்கள் நல்லவர்களுக்கு துரோகம் செய்யும் போது, ஏமாத்தும் போது அந்த நல்லவன் மனசு எரிஞ்சு வயிறெறிஞ்சு சாபம் விடும்போது அது மட்டுமே பலிக்கும். மற்றபடி அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு பொறாமைப்பட்டு விழுகிற சாபமும் கண் திருஷ்டியும் எதுவுமே நடக்காது. நீ ஒருபோதும் யார் என்ன சொன்னாலும் அதை பெருசாக நினச்சி கவலைப்படாத. யாரையும் உன்னால் எதிர்த்து ஜெயிக்க முடியாதுன்னு கிடையாது. உன்னால் அனைவரையும் எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியும். ஆனால் உன்னை எதிர்த்து தான் இங்கு யாராலும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா உனக்கு துணையாக 12 கரம் கொண்ட திருவேலன், இந்த வெற்றிவேலன் உன் அப்பன் முருகன் நான் அல்லவா இருக்கேன். நீ எப்போதும் ஆடம்பரமாய் வாழ்வதை விட அவசியமான விஷயங்களுக்காக வாழ பழகு.
உன் மேல அன்பு காட்டக்கூடிய 1000 பேரை நீ நம்பி இருப்பதை விட உண்மையான அன்போட உன் கூடவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல நபரை நம்பி இரு. முழுமையாக உன்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரு உறவுனா கண்டிப்பா அது உன் வாழ்க்கையில உன் அப்பன் முருகன் நான் மட்டும்தான். ஏன்னா உன்னுடைய வெள்ளை மனசை தெரிஞ்சுக்காம கள்ளங்கபடத்தோடு உன் கூட பழகி தேவைக்கு உன்னை பயன்படுத்திட்டு தூக்கி எறியக்கூடிய கெட்ட நபர்கள் மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்காங்க. ஆனா நான் உன் வாழ்க்கையில உனக்கு ஏற்ற விஷயங்களை உன் வாழ்க்கையின் மேல அக்கறை கொண்டு உனக்கு நல்லபடியாக நடத்தி தர தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்வமே. நீ ஒருபோதும் எதை நினைச்சும் வருத்தப்படாத. கண்டிப்பா நீ நினைச்ச காரியங்கள் எல்லாவற்றையும் நான் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். உன் மனதின் ஈடுபாட்டிற்கு ஏற்ப நீ முயற்சி செய்யும் போது கண்டிப்பா அதில் உனக்கு வெற்றி கிடைக்கும். அதுவும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையா இருக்கும்போது எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை தாண்டி உன்னால ஜெயிக்க முடியும். இன்னும் இன்னும் கடல் அலைக்கு நிகராக மக்கள் கூட்டத்தை நீ திருச்செந்தூர்ல பார்க்குறீனா அந்த அளவுக்கு நான் பல அற்புதங்களை செய்வதால் தானே என்னை தேடி வருகிறார்கள். அப்படிதான் இப்போது உன் வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் செஞ்சு உன்னை அதிர்ஷ்டசாலியாக மாற்ற போறேன். பெரும் பாவ சுமைகளாலும் தீய செயல்களாலும் பண இழப்பாலும் போராட்டங்களை சந்திச்சு கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு நான் துணையாக நின்று தர்மம் ஜெயிக்கும், நீதி வெல்லும், நியாயம் வெல்லும்ன்ற மாதிரி உன்னை வெற்றி பெற வைக்க போகிறேன். யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் நீ ஒருபோதும் எதை நினைச்சும் கவலைப்படாத. உன் வாழ்வில் உன் குறிக்கோளையெல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்வமே. வழி தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்க உனக்கு நல்வழி காட்ட உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நிச்சயம் உன் வாழ்க்கை நல்ல விதமாகவே இருக்கும். நீ எதிர்பார்த்த எல்லாவற்றையும் உனக்கு நன்மையாக நடத்தி தர நான் இருக்கேன். உன் வாழ்க்கையில நீ தினசரி அனுபவிக்கும் இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் இப்போது ஒரு முடிவு காலம் வந்துருச்சு. ஒரு விஷயம் உனக்கு கிடைப்பதற்கும் தள்ளி போவதற்கும் ஒரு காரணம் இருக்குது என் செல்வமே. சில பேரை நீ சந்திப்பதற்கும் சில பேரை விட்டு விலகுவதற்கும் கூட ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாம இங்கு எதுவுமே நடப்பது கிடையாது. எல்லாவற்றிற்கும் காரணத்தை அறிய முயற்சி செய்யாம என்னை நம்பி நீ நடப்பதை ஏத்துக்கிட்டினா எல்லாவற்றையும் உனக்கு நன்மையாக நான் நடத்தி முடிப்பேன். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என்னை நம்பி இருக்கும் உன்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். உன் அப்பன் முருகன் நீ செய்ய நினைச்சதையெல்லாம் வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பேன். உன் வாழ்க்கையில எல்லைகள் எதுவும் கிடையாது என் செல்வமே. மற்ற எல்லாரை காட்டிலும் உன் வாழ்க்கை மீது அன்பும் அக்கறையும் கொண்ட பொறுப்பாளனாக நான் இருக்கும்போது நான் எப்படி உனக்கு கெட்டது நடக்க அனுமதிப்பேன்? எல்லா கெட்ட விஷயங்களையும் கெட்ட மனிதர்களையும் உன் வாழ்விலிருந்து அப்புறப்படுத்திட்டு உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன். உன் வாழ்க்கையில சாதாரணமாக நடந்து போக வேண்டிய நிகழ்வுகள் கூட சரியா நடக்காம மனசு நொந்து போய் இருக்கிற உனக்கு துணையாக நான் நிற்க போறேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை உன்னால் தீர்க்க முடியும்னு உறுதியா நம்பு. உன் கூட நான் இருக்கேன்ற நீ தைரியத்தை கைவிடாமல் இருந்தாலே கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முடியும். உனக்கு நிழலாக நான் எப்போதும் இருப்பேன். நீ நல்ல எண்ணங்களோடு செய்யும் ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உன் கூடவே இருந்து அருள் புரிவேன். நீ கவலையோடு என்னை நோக்கி முருகான்னு வர்றதை விட சந்தோஷத்தோடு என்கிட்ட வந்து நன்றி முருகான்னு சொல்றதைத்தான் நான் விரும்புகிறேன் என் செல்வமே. எப்பவுமே உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க தயாராக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போதும் உனக்கான நல்லது உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கையை நான் அழகாக அமைச்சு கொடுப்பேன்.